முப்படை பயிற்சி மையத்தின் 2ஆம் நிலை காவலர் தேர்வு பிசி மற்றும் இந்தியன் நேவி மற்றும் ஏர்ஃபோர்ஸுக்கான ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. நேரடி பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகள் சேர்ந்து பின்னர் லாக்டவுன் நிறைவடைந்த பிறகு எங்கள் பயிற்சி மையத்தை நேரடியாக அணுகி பயிற்சி பெறலாம். மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். Hello everyone, welcome to முப்படை ட்ரைனிங் அகாடமி. சரிங்களா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2020. சரிங்களா, இந்த வருஷம் நடக்கக்கூடிய பிசி எக்ஸாம்ஸில் சரிங்களா ஹிஸ்ட்ரிக்கான சிலபஸ் நான் தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண போகிறேன். ஹிஸ்ட்ரி அண்ட் தென் சிவிக்ஸ். சரிங்களா, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 2012 பிசி, 2017 பிசி, 2018, 19 இந்த எக்ஸாம்ஸில் நடந்த கொஷின்ஸில் ஹிஸ்ட்ரிக்கான வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2012 வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ், அதே போல் 2017 பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ், 18 6 கொஷின்ஸ், அண்ட் தென் லாஸ்ட் இயர் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ். சரிங்களா, ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது படிக்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது சார். அதில் வரக்கூடிய டேர்ம்ஸ், அதில் வரக்கூடிய சில நேம்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நாங்கள் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். சரிங்களா, ஒரு டாபிக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கு நீங்கள் மைண்ட் மேப் ரெடி பண்ணணும். மைண்ட் மேப். சரிங்களா, மைண்ட் மேப்னா இன்னும் ஒன்றும் கிடையாது. ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்குடைய ஆரிஜின், சரிங்களா, அதனுடைய ஃபவுண்டர், அதனுடைய டைனாஸ்டி, சரிங்களா, அதனுடைய பேரரசுகள், அதனுடைய அரசர்கள், அதனுடைய வீழ்ச்சி, சரிங்களா, இந்த மாதிரி நம்ம உருவாக்கக்கூடியதான் மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, நான் உங்களுக்கு போக உங்களுக்கு சொல்லித்தரேன். கிளாஸஸ் எவ்ரி கிளாஸும் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸில் சிலபஸில் மொத்தம் 3 செக்டராக இருக்குது. ஒன்று பண்டைய கால இந்திய வரலாறு, இடைக்கால இந்திய வரலாறு, நவீன கால இந்திய வரலாறு. சரிங்களா, கொஷின்ஸ் இங்கேருந்து தான் வரும். சரிங்களா, பண்டைய கால இந்திய வரலாறு 5 கொஷின் வருமா சார், இல்லை இடைக்காலத்து 5 கொஷின் வருமா, இல்லை நவீன காலத்து 5 கொஷின் வருமா சார்னா ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. சரிங்களா, கொஷின்ஸ் அவங்க ரேண்டமாக எங்கேனாலும் கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். சரிங்களா, இந்த 5 கொஷின்ஸில் மேக்ஸிமம் 2 to 3 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக் பேக் கொஷினாக மாட்டிக்கும். புக் பேக் கொஷின்ஸ். சரிங்களா, இந்த புக் பேக் கொஷின் தவிர்த்து 2 to 3 கொஷின்ஸ் தவிர்த்து, சரிங்களா, மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல சரி கிளாஸ் வந்து கவர் பண்ணுவேன். சரிங்களா, ஸோ யூ டோன்ட் நீட் டு worry about that. சரிங்களா, சரிங்க சார், எந்த புக்கு படிக்கிறது, ஸ்கூல் புக்ஸ் மொத்தம் படிக்கணுமா, இல்லை மற்ற ரெஃபரன்ஸ் நோட்ஸ் வாங்கணுமா, இல்லை மற்ற மெட்டீரியல்ஸ் வாங்கணுமானா தேவை கிடையாது. சரிங்களா, வீடியோஸ் ப்ளஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுற பிடிஎஃப் நீங்கள் படித்தாலே போதுமானது. 100% கொஷின்ஸ் உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். சரிங்களா, மற்ற ஸ்கூல் புக்கு கூட நீங்கள் ரெஃபர் பண்ண தேவையில்லை. ஸ்கூல் புக்குடைய கண்டென்ட்டு, சரிங்களா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கொஷின்ஸு, புக் பேக் கொஷின்ஸு, சரிங்களா, அதை தவிர்த்து சரிங்களா அனைத்து கண்டென்ட்டுமே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிடிஎஃப்லையும் கொடுத்துருவோம், அதே போல் கிளாஸஸ்லையும் கவர் ஆகிடும். சரிங்களா, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற பண்டைய கால இந்திய வரலாறு டாபிக்ஸ். மொத்தம் 10 டாபிக் இருக்குது. சரிங்களா, ஒன்று வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது, 2வது சிந்து சமய நாகரிகம், 3வது வேத காலம், 4வது சமண சமயம், 5வது புத்த சமயம், 6வது வட இந்திய அரசுகள். சரிங்களா, 7வது டாபிக் பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு, 8வது டாபிக் பார்த்தீங்கன்னா குஷான பேரரசு, 9வது டாபிக் பார்த்தீங்கன்னா குப்த பேரரசு, த லாஸ்ட் ஒன் ஹர்ஷ பேரரசு. இதோட உங்களுக்கு பண்டைய கால இந்திய வரலாறு அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. சரிங்களா, இதில் நாங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். சரிங்களா, கிளாஸஸ் ஆஸ் பிடிஎஃப் படித்தாலே போதுமானது. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்திய வரலாறு. சரிங்களா, இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னா அது எப்படி சார் பண்டைய கால இந்திய வரலாறு, இடைக்கால இந்திய வரலாறு, நவீன காலம் பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் காலத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கிறாங்க. சரிங்களா, காலத்தின் அடிப்படையில் தான் சரிங்களா வரலாறானது பிரிக்கப்படுது. பண்டைய கால இந்திய வரலாறு அப்படின்னா மனிதன் தோன்றிய காலகட்டம் முதல் சரிங்களா 7ஆம் நூற்றாண்டு வரை, சரிங்களா 7ஆம் நூற்றாண்டு வரை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பண்டைய கால இந்திய வரலாறு. அதுவே இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தற்போது நிகழ்வுகள் வரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவீன கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதில் இந்த இடைக்கால இந்திய வரலாறானது பின்னொரு இந்த டாப்பிக்கில் கொண்டு இருக்குது. சரிங்களா, ஒன்று தக்கான அரசுகள். சரிங்களா, தக்கான பீடபூமியில் ஆட்சி செய்த அரசுகள் பற்றி குறிப்பிடுது. சாளுக்கியர்கள், ஹொய்சாளர்கள், யாதவர்கள், காகத்தியர்கள், ராஷ்டிரகூடர்கள் அப்படிங்கிற அரசெல்லாம் இதுக்குள்ளே அடங்கும். சரிங்களா, தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா பாமணி பேரரசு. சரிங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா தக்கான சேர்ந்த ஒரு அரசு தான் பாமணி பேரரசு. 3வது விஜயநகர பேரரசு, 4வது மராத்திய பேரரசு, 5வது டெல்லி சுல்தான்கள். சரிங்களா, துருக்கியர் மற்றும் அரேபியர் படையெடுப்பின் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவில் இஸ்லாம் அப்படிங்கிற மதமானது பரப்பப்பட்டு இந்தியாவில் இஸ்லாமியோட ஆட்சி ஏற்படுது.
அந்த ஆட்சி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெல்லி சுல்தான்கள் ஆட்சி காலம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதை தொடர்ந்து முகலாய பேரரசு உருவாகுது. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் சரிங்களா இந்த இடைக்கால இந்திய வரலாற்றில் வட இந்தியாவில் இந்த அரசுகள்லாம் ஆட்சி பண்ணுறாங்க. அதே போல் தென்னிந்தியாவில் சரிங்களா சேர சோழ பாண்டியர்கள், சரிங்களா முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள், முற்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், சரிங்களா அதே போல் முற்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய அரசுகள் ஆட்சி பண்ணது. இந்த ஒட்டுமொத்தமான டாபிக்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவீன கால இந்திய வரலாறு. இந்த நவீன கால இந்திய வரலாறு துவக்கம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா 18 முதல் தற்போது வரை, 18ஆம் நூற்றாண்டு முதல் தற்போது வரை இருக்கக்கூடிய காலகட்டம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நவீன கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லுவோம். இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை. சரிங்களா? இது நவீன கால இந்திய வரலாறு 18ஆம் நூற்றாண்டில் தொடங்கி தற்போது வரைக்கும் சரிங்களா சொல்கிறாங்க. இந்த நவீன கால இந்திய வரலாறுடைய துவக்கம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அல்லது ஐரோப்பியர் வருகை. இந்தியாவிற்கு ஐரோப்பியர் வராங்க இல்லைங்களா, அங்கேருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? 1498 ஆரம்பிக்கும். சரிங்களா? அதன் பிறகு சரிங்களா ஆங்கிலேய போர்களும் விரிவாக்கமும். இந்த இந்தியாவுக்கு ஒரு ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர்த்துகீசியர்கள், டேனியர்கள், டச்சுக்காரர்கள் மற்றும் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் பல்வேறு விதமான போர்கள் ஈடுபடுறாங்க. இதன் விளைவு என்ன ஆகுதுன்னா சுதேச அரசுகளுக்கும் சரிங்களா ஆங்கிலேய அரசுகளுக்கும் பார்த்தீங்கன்னா போர்கள் நடக்குது. அந்த போரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதியை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிறாங்க. அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போர்களும் விரிவாக்கமும். சரிங்களா? அதே போல் இந்த ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னாக்க நிர்வாகம் செய்யும் பொழுது அவங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு கிளர்ச்சிகள் உருவாகுது. இந்தியா முழுமைக்குமே சரிங்களா விவசாயிகள் புரட்சி, அதே போல் பழங்குடியினர் புரட்சி, சரிங்களா அதே போல் மக்கள் புரட்சின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான புரட்சிகளும் போராட்டங்களும் உருவாகுது. அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து ஆங்கிலேய அரசு உருவாகுதல். சரிங்களா? ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் எப்படி தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க, எப்படி உருவாக்கிக்கிட்டாங்க. சரிங்களா? இராணுவம் எப்படி உருவாகுது, கல்வி எப்படி உருவாகுது, அதே போல் பாதுகாப்பு எப்படி உருவாகுது, அதே போல் காவல்துறை எப்படி உருவாகுது. சரிங்களா? இதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதன் பிறகு ஆங்கிலேயரின் நிர்வாகம். சரிங்களா? இந்தியாவில் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். இந்த மாடர்ன் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்சி அப்படிங்கிறது 1885 ஆரம்பிக்கிற இந்த டாபிக் 1947 வரைக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட இந்தியா விடுதலை நோக்கி பயணிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது தொடரும். ஃப்ரம் 1885 டு 1947 வரைக்கும். சரிங்களா? இந்த நவீன கால இந்திய வரலாறுல நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா ஐஎன்சி. சரி, இந்திய தேசிய காங்கிரஸ் அல்லது இந்திய தேசிய இயக்கம். சரிங்களா? அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா விடுதலைக்கு பின் இந்தியா 1947க்கு பிறகு இந்தியாவில் நிர்வாகம் எப்படி இருந்தது, சரிங்களா ஆட்சி முறை எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த நவீன கால இந்திய வரலாறுல ஈடுபட்ட முக்கியமான பெண் தலைவர்கள். சரிங்களா? இந்திய தேசிய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் அம்பேத்கர், காந்தியடிகள், அண்ணா, சரிங்களா பெரியார், இப்படிப்பட்ட தலைவர்கள் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசி எக்ஸாம்ஸ் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமான டாபிக்ஸ். சரிங்களா? இந்த டாபிக்ஸ் நம்ம பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸஸ் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட லிங்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ கிளாஸ் கவனித்த பிறகு நீங்கள் மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? அது ஏன் சார் கிளாஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், நாங்கள் வந்து பிடிஎஃப் கிடைச்சா போதும் நாங்கள் படிச்சுப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. சரிங்களா? பிடிஎஃப்ல வரக்கூடிய கண்டென்ட்டும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஃபராக இருக்கும். அதில் இல்லாத கண்டென்ட் வீடியோவில் இருக்கும், அல்லது வீடியோவில் இல்லாத கண்டென்ட் பிடிஎஃப்லையும் இருக்கும். சரிங்களா? ரெண்டும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு 100% கவரேஜ் கிடைக்கும். நல்லா தெளிவாக கவனிச்சிங்க. சரிங்களா? பிடிஎஃப் பண்ண படித்தா போதுமா அப்படின்னா போதாது. சரிங்களா? அதே போல் வீடியோவில் வேறு என்ன சார் எங்களுக்கு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டாப்பிக்கே ஒரு கண்டென்ட்டை எவ்வளோ ஈஸியாக படிக்கலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீகால் பண்ணலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவில் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அல்லது ஐரோப்பியர் வருகை அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் சரி ஐரோப்பியர்கள்லாம் யார்? சரிங்களா? ஐரோப்பிய கண்டத்திலிருந்து சரிங்களா இந்தியாவுக்கு வணிகம் புரிய அல்லது வாணிகம் செய்ய வந்த நபர்கள் தான் ஒட்டு மொத்தம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அந்த ஐரோப்பியர்களில் அந்த கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளை சேர்ந்த நபர்கள் வந்தாங்களா அப்படின்னா கிடையாது. அது இருக்கக்கூடிய சில முக்கியமான நாடுகள் மட்டும் தான் இந்தியாவில் வாணிகம் பண்ணுறதுக்கு சரிங்களா வராங்க. அதில் வந்த முதல் நம்பரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர்கள், இரண்டாவது டச்சுக்காரர்கள், மூன்றாவது ஆங்கிலேயர்கள், நான்காவது பிரெஞ்சுக்காரர்கள்,
அந்த டேனியர்கள், 4வது டேனியர்கள், 5வது பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் கடைசியா ஸ்வீடன் நாட்டவர்கள். சரிங்களா? சரிங்க சார், இந்தியாவுக்கு ஐரோப்பியர் ஏன் வரணும்? சரிங்களா, 1298ல் சரிங்களா இந்தியாவுக்கு வராரு மார்கோ போலோ அப்படிங்கிற வெனிஸ் நகர பயணி. சரிங்களா, மார்கோ போலோ அப்படிங்கிற வெனிஸ் நகர பயணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவுக்குள்ள வருவார், குறிப்பா மதுரைக்கு வருவார். சரிங்களா, அவரு ஒரு புக் எழுதுறாரு. என்ன அப்படின்னா தனது வழி செலவுகள், இங்கிலீஷ் அது பேரு டிராவல்ஸ் ஆஃப் மார்கோ போலோ. சரிங்களா, தனது வழி செலவுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதுறாரு. 1300 காலகட்டங்களில் ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்குமே இந்த புத்தகம் பெருதளவில் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா அந்த புக்கில் அவர் குறிப்பிடக்கூடிய 2 கண்ட்ரிகள் பார்த்தீங்கன்னா அதிக வளம் நிறைந்த கண்ட்ரிகள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தங்க கிழக்கு நாடுகள், சீனா மற்றும் இந்தியா. தங்க கிழக்கு நாடுகள். அதிக வளம் நிறைந்த கண்ட்ரிகளாக சீனாவும் இருக்குது, இந்தியாவும் இருக்குது. அதனால அந்த நாடுகளுக்கு போய் நம்ம வாணிபம் செஞ்சோம் அப்படின்னா அதிகமான லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிறது அந்த நூலில் குறிப்பிடுறாரு. சரிங்களா, அதன் மூலம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரிங்களா ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிலவழியாக இந்தியாவுக்குள்ள வராங்க. சரிங்களா, அவங்க பயன்படுத்த முக்கியமான நிலவழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலவழி, அரபிக்கடல் வழியா, பாரசீக வளைகுடா வழியா, செங்கல் வழியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ள வராங்க. சரிங்களா, மொத்தம் 3 வழியில் பயன்படுத்துவாங்க. அதில் பிரதான வழி பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா, அதன் பிறகு 1453ல் சரிங்களா துருக்கியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கிற இடத்தை கைப்பற்றுறாங்க. அது என்ன சார் கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரிங்களா ஐரோப்பியா, எகிப்து, யூரோப், எகிப்து அண்ட் தென் இந்தியா. சரிங்களா, இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் தான் கான்ஸ்டான்டினோபிள். சரிங்களா, மொத்தம் 3 நிலவழிகளில் 2 நிலவழி என்ன பண்றாங்க அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டுல லாக் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன பார்த்தீங்கன்னா ஐரோப்பியா, எகிப்து வழியா இந்தியா வரணும். சரிங்களா, இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துறைமுகம் தான் கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கிறது. சரிங்களா, எந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்குள்ள வரணும் அப்படின்னாலும் இந்த கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கிற துறைமுகத்தை தாண்டி தான் வந்தாங்க. சரிங்களா, சரிங்க சார், இது வரைக்கும் அலோவ் பண்ண ஐரோப்பியர்களால், எகிப்தியர்களால இந்த 1453ல் ஏன் அந்த துறைமுகத்தை லாக் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில இருந்து ₹1 ஒரு பொருள் வாங்கினாங்க அப்படின்னா அந்த பொருளானது 600% லாபத்துக்கு ஐரோப்பிய நாடுகளில் விற்பனை செய்யப்படுது. சரிங்களா, எகிப்தியர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதில் எனக்கு 50% ஷேர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, 50% எனக்கு லாபம் கொடுங்க, இல்லை டாக்ஸாக கட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, வரக்கூடிய லாபத்தில் 50% உங்களுக்கு தரமாட்டா அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கிற துறைமுகத்தை எகிப்தியர்கள் லாக் பண்ணுறாங்க. சரிங்களா, அதன் பிறகு என்ன ஆனது அப்படின்னா நிலவழி மூலிமா இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒட்டுமொத்தமான வழிகளும் லாக் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கடல் வழி தொடர்பு மட்டும்தான். சரிங்க சார், கடல் வழிக்கு அல்லது கடல் வழி தொடர்புக்கு மேற்கொள்றதுக்கு சரிங்களா முதல்ல முயற்சி மேற்கொண்ட நாடுன்னு கேட்டிங்கன்னா போர்த்துகீசியர்கள். போர்த்துகீசியர்கள் தான் பார்த்தீங்கன்னா கடலாதிக்கத்தில் 1450 பீரியடில் சிறந்து விளங்கிய நாடு. சரிங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோடு வாணிபம் மேற்கொள்றதுக்கு, கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி மேற்கொண்ட முதல் நாடு. சரிங்களா, தான் போர்த்துகீசியர்கள் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அதை தொடர்ந்து மற்ற நாடுகள்லாம் வரும். சரிங்களா, ஸோ நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அல்லது ஐரோப்பிய வருகை அப்படிங்கிற சரிங்களா டாபிக் நம்ம பார்க்கக்கூடிய முதல் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர்கள். சரிங்களா, ஸோ போர்த்துகீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முன்னோடியாக திகழ்கிறாங்க. சரிங்களா, இந்தியாவோட ட்ரேடிங் பண்ணுறதுனால அதிக லாபம் கிடைக்குது இல்லையா, அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடல் வழி மூலிமா எப்படியாச்சும் இந்தியாவை ரீச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு முயற்சி மேற்கொண்ட முதல் கண்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர்கள். சரிங்க சார், முயற்சி மேற்கொண்ட முதல் நபர் அல்லது இந்தியாவுக்கு கடல் வழியில் பயணம் மேற்கொண்ட முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1487ல் பார்த்தலோமியோ டயஸ் அப்படிங்கிற மாலுமி தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவுக்கு கடல் வழியாக பயணம் மேற்கொண்ட முதல் நபர். சரிங்க சார், அவர் ரீச் ஆனாரா அப்படின்னா ரீச் ஆகலை. சரிங்களா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தென்கோடி முனையை அணைகிறாரு. சரிங்களா, தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தென்கோடி முனையை அணைகிறப்ப அங்கே அதிகமான புயல் உருவாகுது. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் போர்த்துகீஸ்க்கு திரும்பி போயிடுறாரு. சரிங்களா, அது மட்டும் இல்லாத அங்கே அவர் ஒரு பேர் வைக்கிறார். என்ன அப்படின்னா புயல் முனை அப்படின்னு பேர் வைக்கிறார். சரிங்களா, ஆனால் போர்த்துகீஸ் கண்ட்ரி அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா நன்னம்பிக்கை முனை.
சரிங்களா. இதுக்கு மேற்கொண்டு நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்தியா ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நன்னம்பிக்கை முனை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சரிங்களா. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்தியாவிற்கு கடல் வழியில் பயணம் மேற்கொண்ட முதல் போர்த்துகீசியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பார்த்தலோமியோ டயஸ். எந்த ஆண்டு அப்படின்னா 1487 ஆண்டு. ரீச் ஆனாருன்னா இல்லை. சரிங்களா. அவர் கடந்த முதல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த புயல் முனை. சரிங்களா. அந்த முனையுடைய மற்றொரு பேருன்னு கேட்டீங்கன்னா நன்னம்பிக்கை முனை. சரிங்களா. அதுக்கடுத்து இரண்டாவதாக ஒரு நபர் பயணம் மேற்கொள்றாரு. அவர் தான் வாஸ்கோடா காமா. 1498 ஆண்டு என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவுக்கு, சரிங்களா, இந்த புயல் முனையெல்லாம் கடந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த முதல் நபர். சரிங்களா. பயணம் மேற்கொண்ட முதல் நபர் அப்படின்னா பார்த்தலோமியோ டயஸ். இந்தியாவிற்கு வருகை புரிந்த முதல் போர்த்துகீசியர் அப்படின்னா வாஸ்கோடா காமா. எந்த ஆண்டு அப்படின்னா 1498 ஆண்டு. சரிங்க சார். அவரு வந்தடைந்த முதல் இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா கள்ளிக்கோட்டை, கேலிக்கட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பகுதி தான் அப்போதைய கள்ளிக்கோட்டை. சரிங்களா. சரிங்க சார். இந்த வருகையினால இந்த நபரை ஆதரித்த இந்து அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா சாமரின். சரிங்களா. கள்ளிக்கோட்டையினுடைய அரசர் தான் சாமரின். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த போர்த்துகீசிய மாலுமியான வாஸ்கோடா காமாவை ஆதரிக்கிறார் மற்றும் வரவேற்கிறாரு. சரிங்களா. அதுக்கடுத்து வாஸ்கோடா காமாவை தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்த இரண்டாவது போர்த்துகீசியர் யாருன்னு கேட்டீங்கன்னா பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் அப்படிங்கிற நபர். பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் அப்படிங்கிற நபர் தான் வாஸ்கோடா காமாவை தொடர்ந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த இரண்டாவது போர்த்துகீசியர். சரிங்களா. இவர் தனியா வரல, 13 கப்பல்கள்ல 100 மாலுமிகளோட என்ன பண்றாரு அப்படின்னா, சரிங்களா, இந்த பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் இந்தியாவுக்குள்ள வராரு. சரிங்களா. தொடர்ந்து 1501 ஆண்டு, சரிங்களா, 1501 ஆண்டு வாஸ்கோடா காமா இரண்டாவது முறையாக இந்தியா வராரு. தனது 20 கப்பல்கள்ல, சரிங்களா, 1300 மாலுமிகளோட என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவுக்கு வராரு வாஸ்கோடா காமா இரண்டாவது முறையாக. சரிங்களா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கொச்சின் அப்படிங்கிறது தான் பிற்காலத்தில் 1505 ஆண்டு, சரிங்களா, அதனுடைய தலைநகரா, அதாவது போர்த்துகீசியர்களுடைய கேபிட்டல் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் கொச்சின் ஆரம்ப காலத்தில். சரிங்களா. பிற்காலத்தில் வேற மாத்திடுவாங்க. சரிங்களா. அவங்களுடைய முதல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கொச்சின் 1505 அறிவிப்பாங்க. சரிங்களா. அதே போல 1524 ஆண்டு வாஸ்கோடா காமா என்ன பண்றாரு அப்படின்னா மூன்றாவது முறையாக இந்தியாக்குள்ள வருவாரு. அது மட்டும் இல்லாத அவர் அதே ஆண்டுல காலமாயிடுவாரு. சரிங்களா. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்ட, கடல் வழியில் பயணம் மேற்கொண்ட முதல் நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? பார்த்தலோமியோ டயஸ். எந்த ஆண்டு அப்படின்னா 1487. அதே போல இந்தியாவுக்கு கடல் வழியாக வந்தடைந்த முதல் நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா 1498 வாஸ்கோடா காமா. சரிங்களா. வந்திருந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளிக்கோட்டை. அவரை ஆதரித்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமரின் அப்படிங்கிற அரசர். சரிங்களா. அதே போல இந்தியாவுக்கு கடல் வழியாக வருகை புரிந்த இரண்டாவது நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல். சரிங்களா. 13 கப்பல்களில் 100 மாலுமிகளோட வருவார். சரிங்களா. அதே போல வாஸ்கோடா காமா இரண்டாவது முறையாக இந்தியா வந்தடைந்த ஆண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா 1501. சரிங்களா. எத்தனை கப்பல்கள்ல? 20 கப்பல்கள்ல. அதே போல வாஸ்கோடா காமா மூன்றாவது முறையாக வருகை புரிந்த ஆண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா 1524. அதே போல வாஸ்கோடா காமா மறைந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா அதே ஆண்டு தான் 1524. இந்த பார்த்தலோமியோ டயஸை ஆதரித்த போர்த்துகீசிய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் அப்படிங்கிற அரசர். சரி, கொஸ்டின் கேட்பாங்க. பார்த்தலோமியோ டயஸை கடல் வழியில் பயணம் மேற்கொள்ள ஆதரித்த அரசர் கேட்டீங்கன்னா ஜார்ஜ் அப்படிங்கிற அரசர். சரிங்களா. ஸோ போர்த்துகீசிய அரசு அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆளுநர் எப்போ நியமிக்கப்பட்டாரோ அங்கிருந்து தொடங்குது. சரிங்களா. ஒட்டுமொத்தமான போர்த்துகீசிய நிர்வாகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1498 வாஸ்கோடா காமா வருகையிலிருந்து இந்தியா விட்டு அவங்க வெளியே போகிற ஆண்டு 1961 வரைக்கும் இருக்குது. சரிங்களா. ஆனால் போர்த்துகீஸுக்கான முதல் ஆளுநர் எப்போ நியமிக்கப்பட்டான்னு கேட்டிங்கன்னா 1505. சரிங்களா. நியமிக்கப்பட்ட முதல் ஆளுநர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. சரிங்களா. அவர் தான் போர்த்துகீசிய பகுதிக்கான முதல் இந்திய ஆளுநர். சரிங்களா. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீலநீர் கொள்கையை பின்பற்றாரு. அது என்ன சார் நீலநீர் கொள்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா கடலாதிக்கத்தில் போர்த்துகீசிகள் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுனால சரிங்களா கடற்படையில ஒட்டுமொத்தமான ஐரோப்பிய நாடுகளிலும் சரிங்களா போர்த்துகீசிகள் தான் பெஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த பிரின்சிபல் அவர் ஃபாலோ பண்றது தான் நீலநீர் கொள்கை அப்படிங்கிறது. சரிங்களா. அடுத்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா முஸ்லிம்களோட ஒரு போர் புரிகிறார். சரிங்களா. சாவல் அப்படிங்கிற இடத்துல சரிங்களா அரபி முஸ்லீம்கள் கூட என்ன பண்றாருன்னா போர் புரிகிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா துருக்கியர்களுக்கு கூடிய முஸ்லாம்ஸ், அதே போல பார்த்தீங்கன்னாக்க
இந்த பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய இஸ்லாம்ஸ், அதே போல அரபு நாடுகள் இருக்கக்கூடிய இஸ்லாம்ஸ், இவங்க அனைவரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வரத்தை எதிர்க்கிறாங்க. மேலும் இந்தியாவில் வாணியம் பண்ணி அவங்க லாபம் ஈட்டுறதை அவங்க எதிர்க்கிறாங்க. அதனால இஸ்லாம்களுக்கும் போர்த்துகீசியர்களும் ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனை நிலவுது. சரிங்களா? ஸோ அரேபிய முஸ்லிம்களோட ஒரு போர் புரிந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாவல் அப்படிங்கிற இடம். இந்த சாவல் அப்படிங்கிற இடத்துல போர் புரிந்ததுனால அல்மைடாவுடைய மகன் கொல்லப்படுவார். சரிங்களா? அதை தொடர்ந்து கொச்சினை 1505 போர்த்துகீஸனோட கேபிட்டல டிக்ளேர் பண்றாரு, அறிவிக்கிறாரு பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. சரிங்களா? 1505 சரிங்களா? பிரான்சிஸ்கோ டி அல்மைடா என்ன பண்றாரு அப்படின்னா கொச்சின் அப்படிங்கிற பகுதியை போர்த்துகீஸ்களுடைய அதிகாரப்பூர்வ தலைநகரமா அறிவிக்கிறார். சரிங்களா? அதை தொடர்ந்து இவரை தொடர்ந்து ஆளுநராக பொறுப்பேற்ற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்போன்சா டி அல்புகர்க்கு. சரிங்களா? போர்த்துகீசிய ஆளுநர்கள்ல மிகவும் வலிமை வாய்ந்த நபராக இருந்தாலும் சரி, அதே போல போர்த்துகீசிய அரசை உண்மையாக மிகப்பெரிய அளவுல பேரரசு இந்தியா நிறுவன நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அல்போன்சா டி அல்புகர்க் அப்படிங்கிற நபர் தான். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா 1515 ஆர்மஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு துறைமுகத்தை உருவாக்குறாரு. சரிங்களா? அது தொடர்ந்து போர்த்துகீசிய அரசை என்ன பண்றாரு அப்படின்னா உண்மையாக மிகப்பெரிய அரசாக அவர் இந்தியாவில் நிறுவறார். சரிங்களா? அதே போல 1510 அல்போன்சா டி அல்புகர்க்கு பொறுப்பேற்ற அடுத்த ஆண்டு சரிங்களா 1510 என்ன பண்றாருன்னா கோவாவை அவர் கைப்பற்றாரு. சரிங்களா? பிஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கோவாவை என்ன பண்றாருன்னா கைப்பற்றாரு. சரிங்களா? இவரை தொடர்ந்து அல்போன்சா டி அல்புகர்க்கை தொடர்ந்து பதவியேற்ற 3வது ஆளுநர் யாருன்னு கேட்டீங்கன்னா நினோ டி குன்ஹா அப்படிங்கிற பர்சன். நினோ டி குன்ஹா அப்படிங்கிற பர்சன். இந்த நினோ டி குன்ஹா என்ன பண்றாரு அப்படின்னா 1530 சரிங்களா கோவா அப்படிங்கிற பகுதியை தலைமையிடமா அறிவிக்கிறாரு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், கொச்சின் அப்படிங்கிறது தான் போர்த்துகீசினுடைய முதல் தலைமையிடமா இருந்தது. இப்போ என்னவா இருக்குது? கோவாவா இருக்குது. கோவா. சரி, கொச்சின் அறிவித்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1505, கோவா 1530. சரிங்களா? இந்த 1505 கொச்சினை கேபிட்டல் டிக்ளேர் பண்றாரு யாரு? பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. அதே போல கோவா அறிவிக்கிறது யார் அப்படின்னா நினோ டி குன்ஹா அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார். சரிங்களா? இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்திய போர்த்துகீசிற்கான இந்திய முதல் கவர்னர் கேட்டீங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. சரிங்களா? போர்த்துகீசினுடைய பேரரசு இந்திய நிறுவனத்துக்கு போர்த்துகீசிய அரசால் பணியமர்த்தப்பட்ட முதல் ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. எந்த ஆண்டு அவர் பணியமர்த்தப்பட்டார் அப்படின்னா 1505. அவருடைய முதல் கட்ட பணி என்னன்னு கேட்டீங்கன்னா கொச்சின் அப்படிங்கிறத போர்த்துகீஸான கேபிட்டல டிக்ளேர் பண்றாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாத முஸ்லிம்களோட ஒரு சண்டை போறாரு. அந்த போர் புரிந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாவல் அப்படிங்கிற இடம். அவர் பின்பற்றிய கொள்கை தான் நீலநீர் கொள்கை. சரிங்களா? எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் யாருன்னு கேட்டீங்கன்னா போர்த்துகீசிய பகுதிகளுக்கான முதல் ஆளுநர் யாரு? சரிங்களா? அதே போல நீலநீர் கொள்கையை பின்பற்றியது யாரு அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து போர்த்துகீசிய பகுதிகளுக்கான 2வது ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க, அல்போன்சா டி அல்புகர்க்கு. சரிங்களா? அதே போல போர்த்துகீசிய அரசை இந்தியாவில் உண்மையாக நிறுவிய நபர் யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? அவர் தான் யாரு? அல்போன்சா டி அல்புகர்க்கு. சரிங்களா? அதே போல 1510 கோவாவை கைப்பற்றியது யாருன்னு கேட்பாங்க, அல்போன்சா டி அல்புகர்க்கு. அதே போல 1515 சரிங்களா ஆர்மஸ் என்ற இடத்தில் துறைமுகத்தை நிறுவியது யாருன்னு கேட்பாங்க, அல்போன்சா டி அல்புகர்க்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாத சரிங்களா 1534 சரிங்களா பசின் அப்படிங்கிற இடத்தை கைப்பற்றாரு நினோ டி குன்ஹா. 1537 டயு அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றாரு நினோ டி குன்ஹா. அதே போல 1548 சால்செட் அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றாரு நினோ டி குன்ஹா. இந்த நினோ டி குன்ஹா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1530 கோவா அப்படிங்கிறத போர்த்துகீஸனுடைய கேபிட்டல டிக்ளேர் பண்றாரு. சரிங்களா? இவர் தான் பார்த்தீங்கன்னா போர்த்துகீச ஆளுநருக்கான 3வது ஆளுநர், போர்த்துகீச பகுதிகளுக்கான 3வது ஆளுநர் நினோ டி குன்ஹா. சரிங்களா? அதே போல மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 1556 கோவாவில் முதலா அச்சுக்கூடம் நிறுவப்படுது. சரிங்களா? இந்த போர்த்துகீச வருகையினால 2 தாக்கம் இருக்கும் இந்தியாவில். ஒன்று, அச்சு இயந்திரம் முதலா இந்தியாவில் கொண்டு வரப்படுது 1556. சரிங்களா? இதனால பல்வேறு புத்தகங்கள் வெளியிடப்படுது. சரிங்களா? அதே போல செய்தித்தாள்கள் மூலியமாக சரிங்களா பெருமளவான தகவல்கள் பரிமாற்றப்படுது. இந்த அச்சு இயந்திரம் மூலமா வெளியிடப்பட்ட முதல் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மருத்துவத்துறை சார்ந்த நூல். சரிங்களா? 1563 கோவாவில் இது வெளியிடப்படுது. சரிங்களா? இதுதான் ஒட்டுமொத்தமாக சரிங்களா போர்த்துகீசியர்களுடைய தாக்கம்.
சரி, அதே போல இந்தியாவில் டொபாக்கோ புகையிலையை அறிமுகம் செய்தது போர்த்துகீசியர்கள் தான். அதே போல உருளைக்கிழங்கு, அதே போல அச்சுக்கூடம், பிரிண்டிங் பிரஸ், அச்சுக்கூடம். சரிங்களா, இந்த மூன்றுமே அவங்களுடைய வருகையினால உருவானது தான். இதுதான் ஒட்டுமொத்தமாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட். போர்த்துகீசியர்கள் பற்றி இவ்வளோ தான் இருக்கு. சரிங்களா. ஸோ ஐரோப்பியர் வருகையில் நம்ம பார்க்க போகிற இரண்டாவது கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள். சரிங்களா. சரி, டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலந்து நாடு அல்லது நெதர்லாந்து நாடு. ஐரோப்பிய காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஹாலந்து நாட்டை சார்ந்தவர்கள் அல்லது நெதர்லாந்து நாட்டை சார்ந்தவர்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க சார், இந்த டச்சுக்காரர்கள் எப்படி இந்தியாவில் வந்தான்னு கேட்டிங்கன்னா 1602ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த டச் கிழக்கிந்திய வணிக குழு அல்லது நெதர்லாந்து கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்படுது. சரிங்களா. எப்போ அப்படின்னா 1602. சரிங்களா. அதை தொடர்ந்து 1605ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதன்முறையாக இந்தியாவுக்குள்ளே வராங்க டச்சுக்காரர்கள். சரிங்களா. அவங்களுடைய முதல் வர்த்தக மையம் எதுன்னு கேட்டீங்கன்னா மசூலிப்பட்டினம். கோல்கொண்டா அரசர் கோல்கொண்டா அரசனுடைய அனுமதியோடு என்ன பண்றாங்க அப்படின்னா மசூலிப்பட்டினத்துல தங்களுடைய முதல் ட்ரேடிங் சென்டர் வர்த்தக மையத்தை நிறுவுறாங்க டச்சுக்காரர்கள். சரிங்களா. 1605 சரிங்களா இந்தோனேஷியா இருக்கக்கூடிய அம்பாயினா அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றுறாங்க. இந்தோனேஷியா. சரிங்களா. அதே போல முக்கோண வர்த்தகத்தில் ஈடுபடுறாங்க டச்சுக்காரர்கள். அது என்ன முக்கோண வர்த்தகம் கேட்டீங்கன்னா இந்தியா, இந்தோனேஷியா அண்ட் தென் நெதர்லாந்து. சரிங்களா. எங்களுடைய வர்த்தகமானது இரு இடங்கள்ல சரிங்களா நிறுவப்படுது. ஒன்று இந்தோனேஷியா, இரண்டாவது இந்தியா. 1605 இந்தோனேஷியாவில் நிறுவுறாங்க. அதே போல 1605 இந்தியாவில் நிறுவுறாங்க. சரிங்களா. அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா முக்கோண வர்த்தகத்தை பின்பற்றியவர்கள் யாருன்னு கேட்டால் டச்சுக்காரர்கள். சரிங்களா. அதே போல 1605 அவங்களுடைய முதல் வர்த்தக மையம் ட்ரேடிங் சென்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா மசூலிப்பட்டினம். சரிங்களா. யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படின்னா கோல்கொண்டா அரசனுடைய அனுமதியோடு தான் நிறுவுறாங்க. சரிங்க சார், அவங்களுடைய முதல் கேபிட்டல் எது? இந்தியாவில் வர்த்தக மையம் தான் மசூலிப்பட்டினம். அவங்களுடைய முதல் தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு, புலிக்காட் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதல் தலைமையிடம். சரிங்களா. சரிங்க சார், இரண்டாவது தலைமையிடம் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னது? நாகப்பட்டினம். 1690ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய கேபிட்டலில் பழவேற்காட்டிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு மாற்றுறாங்க டச்சுக்காரர்கள். சரிங்களா. 1623 இந்த இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான அம்பாயினா அப்படிங்கிற பகுதிக்கு சரிங்களா பல்வேறு நாட்டை சார்ந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க வர்த்தகத்துக்கு போகிறாங்க. ஜப்பான்காரங்க போகிறாங்க, பிரிட்டிஷ்காரங்க போகிறாங்க. சரிங்களா. அந்த காலகட்டத்தில் டச்சுக்காரர்கள் தான் அம்பாயினா அப்படிங்கிற பகுதியில் வலிமையோடு இருக்கிறாங்க, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வணிகம் புரிய வந்த ஆங்கிலேயர்கள், வணிகம் புரிய வந்த ஜப்பான்காரர்களை கொண்டுறாங்க. சரிங்களா. இதுதான் அம்பாயினா படுகொலை அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்க சார், இந்த அம்பாயினா படுகொலையினால ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா 1759 ராபர்ட் கிளைவ் பீரியட்ல ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்கள் மீது இந்தியாவில் போட்டுருக்கிறாங்க. அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா பெட்ரா போர் அல்லது சின்சுரா போர் அப்படின்னு சொல்றோம். பெட்ரா போர் மூலிமா டச்சுக்காரர்கள் சரிங்களா ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்படுறாங்க. அதன் பிறகு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா 1795ஆம் ஆண்டு 1795 ஒட்டுமொத்தமான இடங்களை விட்டுட்டு டச்சுக்காரர்கள் இந்தியா விட்டு வெளியே போறாங்க. சரிங்களா. அவங்களுடைய தாக்கம் என்னவான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். 1613ஆம் ஆண்டு புலிக்காட் அல்லது பழவேற்காட்டில் அவங்க கட்டிய கோட்டை கென்டிரிய கோட்டை. இது ஒன்று மட்டும்தான் அவங்களுடைய மிக முக்கியமான தாக்கம். அவங்களுடைய தோல்விக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னாக்க இந்தோனேஷியா மற்றும் இந்தியா இரு இடங்களிலும் ஆதிக்கத்தை செலுத்தியது தான். சரிங்களா. ஸோ ரெண்டுத்திலையும் அவங்களால என்ன பண்ண முடியல, ஃபோக்கஸாக செயல்பட முடியல. அதனால அவங்க 1795 இந்தியா விட்டு வெளியே போகிறாங்க. கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ் இருந்து உருவாக்கலாம். என்ன அப்படின்னா டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? ஹாலந்து ஆர் நெதர்லாந்து. அவங்க கம்பெனி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1602. இந்தியாவுக்குள்ள எப்போ வந்தாங்க? 1605. அவங்களுடைய முதல் வர்த்தக மையம் எது? மசூலிப்பட்டினம். சரிங்களா. அதே போல் அவங்களோட முதல் கேபிட்டல் எது? பழவேற்காடு அல்லது புலிக்காட். சரிங்களா. அவங்களுடைய இரண்டாவது கேபிட்டல் எது? நாகப்பட்டினம். எந்த ஆண்டு அறிவிக்கிறாங்க? 1690. சரிங்களா. அதே போல முக்கோண வர்த்தகத்தில் ஈடுபட்டவங்க யாரு? டச்சுக்காரர்கள்.
சரிங்களா. அம்பாயனை கைப்பற்றிய ஆண்டு எது? 1605. அம்பாயனா படுகொலை 1623. அதே போல பெட்ரா போர் யாருக்கு மறக்க முடியல? டச்சுக்காரர்கள் வெர்சஸ் ஆங்கிலேயர்கள். சரிங்களா. எந்த ஆண்டு? 1759. அதே போல இந்தியாவை விட்டு டச்சுக்காரர்கள் வெளியே போன ஆண்டு எது? 1795. சாரி, ஆமா 1795. சரிங்களா. அவங்களுடைய கோட்டை எது இந்தியாவில்? பழவேற்காட்டில் கட்டப்பட்ட கென்டிரிய கோட்டை 1613. இவ்வளவுதான் இந்த கொஸ்டின்ஸ்ல ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ ஐரோப்பிய வருகையில் நாம் பார்க்க போகிற மூன்றாவது கண்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள். சரிங்களா. கொஸ்டின் தான் கேட்பாங்க, இந்தியாவுக்கு வருகை புரிந்த முதல் ஐரோப்பியர் யாரு, இரண்டாவது யாரு, மூன்றாவது யாரு, நான்காவது யாரு, ஐந்தாவது யாரு? சரிங்களா. இப்போ மூன்றாவது யாரு? ஆங்கிலேயர்கள். சரிங்களா. அவங்களுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1600 முதல் 1947 வரை. சரிங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1600ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி லண்டன்ல கிழக்கிந்தி வணிகக்குழு நிறுவுறாங்க. சரிங்களா. அதுக்கு அனுமதி தராங்க குவீன் எலிசபெத். இங்கிலாந்து ராணியான எலிசபெத் என்ன பண்றாங்க? பர்மிஷன் தராங்க. சரிங்களா. சரி, இந்த வணிகக்குழுனுடைய கமிட்டியில் எவ்வளவு பேர் இருந்தாங்க கேட்டீங்கன்னா ஒரு சரிங்களா ஆளுநரும் ஒரு கவர்னரும் 24 இயக்குநர்களும் இருந்தாங்க. 1+24 மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க? ஆரம்ப காலகட்டத்தில் இஏஎஸ்ல இருக்கிறாங்க. சரிங்களா. தொடர்ந்து 1608 சரிங்களா இந்தியாவை ஆட்சி புரிந்த முகலாய அரசரான ஜஹாங்கீருடைய அரசவைக்கு வருகை தராங்க வில்லியம் ஹாக்கின்ஸ். சரிங்களா. வருகை தந்து மட்டும் இல்லாமல் என்ன பண்றாரு அப்படின்னா சூரத் அப்படிங்கிற நகரத்துக்கு சரிங்களா எங்களுக்கு வணிகம் புரியறதுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. சூரத்தில் வணிகம் புரியறதுக்கு அனுமதி கேட்கிறாரு வில்லியம் ஹாக்கின்ஸ். சரிங்களா. யாருடைய அரசவைக்கு வராரு? ஜஹாங்கீரோட அரசவைக்கு வராரு. சரிங்களா. சரிங்களா. ஜஹாங்கீர் என்ன பண்றாரு அப்படின்னா அனுமதி தரல, அனுமதி மறுக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா போர்த்துகீசியருடைய கடல் படையானது சரிங்களா முழுக்க முழுக்க முகலாய அரசுக்கு சாதகமாக இருக்குது. சரிங்களா. அதனால ஜஹாங்கீர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆங்கிலேய அரசுக்கு அனுமதி தர மறுக்கிறார். சரிங்களா. இதனால கோபமடைந்த தாமஸ் பெஸ்ட் அப்படின்ற கடற்படை தளபதி என்ன பண்றாரு அப்படின்னா சூரத்தில் இருக்கக்கூடிய போர்த்துகீசிய கடற்படையை அழிக்கிறார். சரிங்களா. அதனால அடுத்த அனுமதியான சரிங்களா கடற்படை அனுமதியை சரிங்களா பிரிட்டிஷ்காரனை ஒப்படைக்கிறாரு ஜஹாங்கீர். சரிங்களா. எப்போ அப்படின்னா 1613. சரிங்களா. இதன் மூலம் என்ன பண்றாங்க அப்படின்னா சூரத்தில் வணிக மையத்தை ஏற்படுத்தி கொள்றாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஸோ என்ன கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் சரிங்களா நிர்வாகம் செய்ய அல்லது வணிகம் செய்ய அனுமதி அளித்த இந்திய அரசர் யாருன்னு கேட்பாங்க. யாரு? ஜஹாங்கீர். சரிங்களா. பர்மிஷன் கேட்டது யாரு? வில்லியம் ஹாக்கின்ஸ். சரிங்களா. அதே போல சூரத்தில் இருக்கக்கூடிய போர்த்துகீசிய கடற்படை தாக்கியது யாரு? தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிற தளபதி. சரிங்களா. அதே போல இவங்களுடைய ஆரம்ப கால கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரத். சரிங்களா. வணிகம் அளித்த இடம் பார்த்தீங்கன்னா சூரத் தான். அதனால அவங்களுடைய முதல் கேபிட்டலா சூரத் இருக்குது. பிற்கால கேபிட்டலா 1770 1770 கல்கத்தாவானது அறிவிக்கப்படுது. சரிங்களா. அவங்களுடைய முதல் வணிக மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1611 மசூலிப்பட்டினம். சரிங்களா. சூரத்ல பர்மிஷன் கிடைச்சது பார்த்தீங்கன்னா 1613. சரிங்களா. அதற்கு முன்னதாக பிரிட்டிஷ்காரனுடைய முதல் வணிக மையம் எதுன்னு கேட்டீங்கன்னா மசூலிப்பட்டினம் 1611. சரிங்களா. இரண்டாவது தான் சூரத். சரிங்களா. சூரத்து பர்மிஷன் கிடைச்ச உடனே தான் என்ன பண்றாங்க சூரத்தை கேபிட்டலா டிக்ளேர் பண்றாங்க. சரிங்களா. பிற்காலத்துல 1639ஆம் ஆண்டு என்ன பண்றாருன்னா சரிங்களா பிரான்சிஸ் டே அப்படிங்கிற இஏசி சார்ந்த நபர் கிழக்கிந்திய வணிகக்குழு சார்ந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா சென்னை அப்படிங்கிற கிராமத்தை விலைக்கு வாங்குறாரு. சரிங்களா. அடுத்த ஆண்டு 1640 கட்டப்பட்ட கோட்டை தான் ஜார்ஜ் கோட்டை. சரிங்களா. விலைக்கு வாங்குறது யாரு? பிரான்சிஸ் டே. அதான் மிக முக்கியமான நேம். சரிங்களா. தொடர்ந்து 1668 பம்பாயானது கிழக்கிந்திய வணிகக்குழு வசம் அல்லது இங்கிலாந்து வசம் வரப்படுது. சரிங்களா. அதே போல 1690ஆம் ஆண்டு சுதனுதி அப்படிங்கிற கிராமத்தை விலைக்கு வாங்குறாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா கல்கத்தாவில் இருக்குது. இந்த சுதனுதி அருகே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கோட்டை கட்டுறாங்க. 1696ஆம் ஆண்டு சரிங்களா பிரிட்டிஷ்காரங்களால் கட்டப்பட்ட கோட்டை தான் சரிங்களா வில்லியம் கோட்டை. தொடங்கியது பார்த்தீங்கன்னா 1696. அதுக்கு வில்லியம் கோட்டை அப்படின்னு பேர் வச்சது 1700ஆம் ஆண்டு. சரிங்களா. 3ஆம் வில்லியம் நினைவாக கட்டப்பட்ட கோட்டை தான் இந்த கோட்டை. இந்த சுதனுதி அப்படிங்கிற கிராமம் தான் தற்போது கல்கத்தான் அழைக்கப்படுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் வருகை. சரியா. தென் நான்காவதா வருகை புரிந்த நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனியர்கள். சரிங்களா. இந்த டேனியருடைய கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க் அப்படிங்கிற நாட்டிலிருந்து வந்த வந்த நபர்கள் யாருன்னு டேனியர்கள். சரிங்களா.
இவங்களுடைய காலகட்டம் பார்த்தா 1616 முதல் 1845 வரை. சரிங்களா? 1616 மார்ச் மாதம் என்ன பண்றாங்க அப்படின்னா டென்மார்க் கிழக்கிந்திய வணிகக்குழு நிறுவராரு 4ஆம் கிறிஸ்டின் அப்படிங்கிற டென்மார்க்கினுடைய அரசர். சரிங்களா? அவங்களுடைய முதல் குடியேற்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1620. 1620 தரங்கம்பாடி, சரிங்களா, இங்கிலீஷ்ல டிராங்குபார் அப்படிங்கிற இடத்துக்கு வரி புரியுறாங்க இந்த டேனியர்கள். அவங்களுடைய முதல் குடியேற்றம் எது? தரங்கம்பாடி. சரிங்களா? அதே போல அவங்களுடைய இரண்டாவது குடியேற்றம் எதுன்னு கேட்டீங்கன்னா செராம்பூர். இந்த செராம்பூர் அப்படிங்கிறது கல்கத்தாவில் இருக்குது. கல்கத்தாவில் இருக்கக்கூடிய இடம் தான் செராம்பூர். அங்கு அவர்கள் குடியேறிய ஆண்டு 1676. சரிங்களா? அதே போல இந்த தரங்கம்பாடியை இந்த டேனியர்கள் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா டானஸ்பர்க் அப்படின்னு அழைக்கிறாங்க. டானஸ்பர்க் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. சரிங்களா? எந்த இடத்துக்கு அப்படின்னா தரங்கம்பாடிக்கு அவங்க வச்ச பேர் தான் டானஸ்பர்க். சரிங்களா? அதே போல இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் போர்கள் புரிஞ்சோ அல்லது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நிலப்பரப்பு கைப்பற்றியோ ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற தாட் அவங்களுக்கு இல்லை. அவங்களுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தை இந்தியாவில் பரப்புவது, மதத்தை பரப்புவது அப்படிங்கிற அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. சரிங்களா? ஸோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவுக்கு வந்த முதல் டேனிய மத பரப்பாளர் யாருன்னு கேட்டால் சீகன் பால்கு அப்படிங்கிற நபர். சீகன் பால்கு அப்படிங்கிற பார்த்தா இந்தியாவுக்கு வருகை புரிந்த, சரிங்களா, டேனிய நாட்டை சார்ந்த முதல் மத பரப்பாளர். சரிங்களா? அதே போல இந்த தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா 1726 ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவுறாரு சீகன் பால்கு. சரிங்களா? அதே போல ஒட்டுமொத்தமாக இந்த டேனியர்கள் இந்தியா விட்டு வெளியேறிய ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1845. சரிங்களா? இவங்களுடைய ஆட்சி பகுதி ஒட்டுமொத்தமாக பிரிட்டிஷ்காரங்களை வித்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1845 இந்தியா விட்டு வெளியே போறாங்க இந்த டேனியர்கள். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான கண்டென்ட். சரி, நம்ம 5வது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள். அவங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா 1664 to 1954. 1664 முதல் 1954 வரை. சரிங்களா? 1664 சரிங்களா பிரெஞ்சினுடைய அரசர் 14ஆம் லூயினுடைய பொருளாதார அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்பர்ட். அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒருங்கிணைந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய வணிக குழுவை நிறுவுறார். சரிங்களா? இந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னா 1667 இந்த கம்பெனியானது பிரான்காய்ஸ் மார்டின் அப்படிங்கிற தலைமையில் ஒரு கமிட்டி அனுப்புகிறாங்க. சரிங்களா? பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1667. யார் தலைமையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரான்காய்ஸ் மார்டின் அப்படிங்கிற தலைமையில். சரிங்களா? அதே போல் அவங்க வணிக மையத்தை நிறுவிய முதல் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சூரத். சரிங்களா? நிறுவி யாருன்னு பார்த்தீங்கன்னா கரோன் அப்படிங்கிற நபர். முதல் வணிக மையம் இது சூரத். நிறுவியர் யாரு? கரோன். அதே போல இரண்டாவது வணிக மையம் நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1669. நிறுவப்பட்ட இடம் மசூலிப்பட்டினம். நிறுவி நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மர்காரா அப்படிங்கிற பிரெஞ்சு முகவர். சரிங்களா? அதே போல 1673ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை ஏற்படுத்துறாரு பிரான்சிஸ் மார்டின் அப்படிங்கிற நபர். அதே பிரான்சிஸ் மார்டின் என்ன பண்றாரு அப்படின்னா பாண்டிச்சேரியில், சரிங்களா, செயின்ட் லூயிஸ் அல்லது புனித லூயிஸ் கோட்டை கட்டுறார். சரிங்களா? அது மட்டும் இல்லாத பாண்டிச்சேரியினுடைய முதல் போர்த்துகீசிய ஆளுநர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரான்சிஸ் மார்டின். சரிங்களா? அதே போல 1673ஆம் ஆண்டு சரிங்களா கல்கத்தாவில் இருக்கக்கூடிய சந்திரநாகூர் அப்படிங்கிற பகுதியில் தங்களுடைய குடியேற்றம் ஏற்படுத்துறாங்க பிரெஞ்சுக்காரர்கள். சரிங்களா? இதுவும் பிரான்காய்ஸ் மார்டின் அல்லது பிரான்சிஸ் மார்டின் தலைமையில் தான் நடைபெறும். சரிங்களா? அதே போல 1742ஆம் ஆண்டு டியூப்ளே அப்படிங்கிற நபரை பிரெஞ்சினுடைய முகவரால் பிரெஞ்சினுடைய கவர்னராக பணியமர்த்துறாங்க ஒருங்கிணைந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய வணிக குழு. சரிங்களா? 1954ஆம் ஆண்டு இந்த பிரெஞ்சு அரசாங்கமானது அல்லது பிரெஞ்சு கிழக்கிந்திய வணிக குழுவானது இந்தியா விட்டு வெளியேறுது. இதுதான் ஒட்டுமொத்த டேட்டாஸ். லாஸ்டா 6வதா இந்தியாவுக்கு வருகை புரிந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் கிழக்கிந்திய வணிக குழு. சரிங்களா? எப்போ அது உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 1713ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த ஸ்வீடன் கிழக்கிந்திய வணிக குழுவானது உருவாக்கப்படுது. சரிங்களா? உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோத்தன்பர்க் அப்படிங்கிற நபர். சரிங்களா? சரிங்க சார், இவங்க இந்தியாவுக்குள்ள வந்தாங்களா அல்லது பார்த்தா போர் பண்ணாங்களா அல்லது ஆட்சி பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது. கம்பெனி நிறுவப்படுது, நிறுவனம் கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்கில். அது சார்ந்து ஸ்வீடனுடைய படையெடுப்புகள் பற்றியோ போர்கள் பற்றியோ அல்லது அவங்களுடைய ஆட்சி பகுதி பற்றியோ வணிக மையங்களை பற்றி எதுவுமே குறிப்பிடலை. ஸோ இதோட உங்களுடைய ஸ்கூல் புக்கில், சரிங்களா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அல்லது ஐரோப்பிய வருகை அப்படிங்கிற டாபிக் நிறைவு பெறுது. இது தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. அது கீழே உங்களுக்கு PDF கொடுத்துருவாங்க. அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.